الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நாம் தினமும் அல்லாஹுடைய இபாதத்துகளிலே ஈடுபட்டோம். 29 ஆண்டுகளையும் கடந்து இன்று ரமதானுடைய இறுதி நாள், இந்த வருடத்தின் இறுதி நாளிலே நாம் இருக்கின்றோம். நிறைய அமல்கள் செய்தோம். அல்லாஹுடைய அருளை வேண்டி நாம் பள்ளிவாசல்களுக்கு படையெடுத்தோம். ரமதான் நம்மிடத்தில் வந்தது, ஒரு விருந்தாளியை போன்று வந்தது நம்மிடத்தில். வந்த விருந்தாளி, பொதுவாக விருந்தாளி வந்தா என்ன செய்வாங்க? கையில் ஏதாவது கொண்டு வருவாங்க. நம்மிடத்தில் வந்த விருந்தாளி நமக்கு நிறைய நன்மைகளுடைய வாசலை திறந்து அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வந்தது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கொண்டு வந்தது, நரக விடுதலைக்குரிய எல்லா காரண காரியத்தையும் வழிமுறைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த ரமதானுடைய காலத்தில் இறுக்கமாக இருந்த என்னுடைய இதயம் இந்த ரமதானின் பொருட்டால் இலகுவான இதயமாக மாற வழிவகுத்தது. ஏழைகள் மீது கரிசனம் காட்டக்கூடிய ஒரு பண்பை என்னிடத்தில் கொண்டு வந்தது. பள்ளிவாசலை விட்டு தூரமாக இருந்து உலக விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்த என்னை இந்த ரமதான் பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்தது. குர்ஆனுடைய விஷயத்தில் பாராமுகமாக ரொம்ப அலட்சியமாக இருந்த என்னை குர்ஆனோடு இந்த 30 நாட்கள் வாழ வைத்தது, குர்ஆனை அதிகமாக ஓத வைத்தது. நம்முடைய வாழ்க்கையில சண்டை சச்சரவு அப்படின்னு நம்மளுடைய நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. உலக விஷயங்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இந்த மாதம் நம்மிடத்துல வந்தது, நம்மை இறைவனோடு நெருக்கமாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. எனக்கு இந்த விஷயத்தை, இந்த பழக்கத்தை, இந்த பாவத்தை என்னால் விடவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஏமாத்திக்கிட்டு இருந்த ஒரு காலம் இந்த ரமதான் வந்தது. உன்னாலையும் இந்த பழக்கத்தை விட முடியும், உன்னாலையும் இந்த கெட்ட செயலை விட முடியும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஒரு விருந்தாளியை போன்று நமக்கு நன்மையை மட்டுமே 30 நாள் கொண்டு வந்து தந்தது. நன்மைகளை மட்டுமே, நமக்கு தீமை எதையும் கொண்டு வரல, நன்மைகளை அள்ளி அள்ளி கொண்டு வந்து கொடுத்தது. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை கொண்டு வந்து நம்ம கைகளில் கொண்டு வந்து கொடுத்தது. இப்படி ரமதான் நமக்கு என்னென்னவோ செய்திருக்கிறது. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள். அடுத்த வருடம் இதே கூட்டத்தில் நம்ம இருப்போமான்னு தெரியாது. இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்ம அடுத்த ரமதான் நம்முடைய கைகளில் கொடுக்கப்படுமா என்பது நமக்கு தெரியாது. உங்களில் எத்தனை பேரோ அல்லது நானோ பூமிக்கு மேலே இருப்பனோ அல்லது பூமிக்கு கீழே இருப்பனோ, கபருக்குள்ள இருப்பனோ தெரியாது. அடுத்த ரமதான் நமக்கு எப்படி இருக்க போகுது என்று தெரியாது. அல்லாஹ் நமக்கு அந்த ரமதானை கொண்டு வந்து சீக்கிரம் அடுத்த ரமதானை சேர்க்க வேண்டும். இன்னும் வாழ்க்கையில் நிறைய ரமதான்களை நாம் பெற வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிம்பர் படியில் ஏறினார்கள். ஏறும்பொழுது ஒவ்வொரு படியிலும் ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு, இந்த சதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிலே ஒரு படியில் ஏறும் பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் புதுசா இருக்க என்ன அப்படின்னு தொழுது முடிச்ச உடனே கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன
புதுசா நடந்துக்கிட்டீங்களே, இன்னைக்கு ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு 3 படியில ஏறும்போது ஆமீன் சொன்னீங்களே மிம்பர்ல அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல வந்து ஒவ்வொரு துஆவா சொன்னார்கள், அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னு. அதுல ஒரு துவா என்ன தெரியுமா? இந்த ரமதானுடைய மாதத்தை யார் ஒருவர் பெற்று, இந்த ரமதானுடைய மாதத்தை யாராவது பெற்று அந்த ரமதானை அவர் பயன்படுத்தி கொள்ளாமல் யார் வீணடித்து விட்டார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாவதாக என்று கேட்டார். இந்த ரமதான் இவ்வளவு நன்மைகளை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்ததற்கு பிறகும் கூட அதை உணராதவர்களாக நாம் இருந்தோம்னா எவ்வளவு பெரிய கை சேதம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரமதானுடைய கடைசி முடிகின்ற பொழுது சொல்லுவார்கள், யார் ஒருவர் இந்த ரமதானுடைய மாதத்தை சரியாக புத்திசாலித்தனமாக உபயோகப்படுத்தி வாழ்ந்தார்களோ, இந்த 30 நாளை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னாங்க. யார் இந்த நாட்களை தேவையில்லாத காரியங்களிலும் பாவத்திலும் வீணடித்தார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த 30 நாட்களை நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். அடுத்த வருஷம் ரமதான் வருமா? அடுத்த வருஷம் ரமதான் வருமா என்றால் கண்டிப்பாக வரும், நிச்சயமாக ரமதான் வரும் அடுத்த வருடம். அந்த ரமதானில் நாம இருப்போமா அப்படின்றது தான் கேள்வி. அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து சிறப்பான முறையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அருள் புரிவானாக. பெரும் மேன்மக்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய ரமதானில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த ரமதானுடைய காலத்தில் எப்படி பயபக்தியோடு இருந்தீர்களோ, அமல்களை கேட்டு அல்லாஹ்விடத்தில் அமல்கள் செய்து நன்மைகளை தேடினீர்களோ, அதற்கு பிறகும் நீங்கள் ரமதான் முடிந்ததற்கு பிறகும் நீங்கள் அதே ஸ்பிரிட்டோட அந்த ரமதானில் நீங்கள் கற்ற பாடத்தை பயிற்சியை உபயோகப்படுத்தினீர்கள் என்றால் தான் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குரிய அடையாளம் என்று அறிகுறிகள் என்று சொன்னார்கள். அதுபோல் நாம் ரமதான் முடிய போகிறது, நாளை ஷவ்வால் பிறை பிறந்துவிடும். ரமதானுக்கு ஒரு இறைவன், ஷவ்வாலுக்கு ஒரு இறைவன் கிடையாது. ரமதானுக்கு இருந்த அதே அல்லாஹ் தான் ஷவ்வாலிலும் இருப்பான். அதனால நம்ம ரமதான் அல்லாத காலத்திலும் நாம் போட்டு வித்தியாசப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோம் என்றால் அது முட்டாள்தனம். ரமதான் நம்மை எதற்கு பயிற்றுவிப்பதற்காக வருகிறது? நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வருகிறது. அதில் கற்ற அந்த பாடங்களை நாம் அடுத்த வருடங்களில் அடுத்த நாட்களிலே கொண்டு செல்ல வேண்டும். குரான் ஓதாம கிடந்தோம், குரானை ஓத ஆரம்பிச்சிடணும். தொழுவாம இருந்தோம், 5 வக்து விட்டு விட்டு தொழுதோம், தொழுக ஆரம்பிச்சிடணும். இதில் கற்ற பாடத்தை மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்காம, நம்ம இடத்துல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை மதிக்காம நம்ம கேவலமா நடந்துகிட்டோம். ரமதான் வந்து நம்மளை திருத்திருக்கு. நாம இதுக்கு பிறகு அவங்களுக்கு நல்ல முறையில் அவர்களுடைய நாம் ஒருங்கிணைந்து நல்லபடியா வாழணும், புரிந்துணர்வோடு வாழணும். இப்படி ஒவ்வொரு அமலையும் நாம் என்ன செய்யணும்? அடுத்த காலத்தில் இந்த ரமதானுக்கு பிறகு உள்ள காலத்தில் நாம் சரியாக நாம் உபயோகப்படுத்தினால்தான் நம்ம கேட்கணும், இந்த ரமதான் நம்ம இடத்துல வந்துச்சு, இதுல நம்ம என்ன பாடம் கற்றுக்கொண்டோம்? நம்முடைய வாழ்க்கை தரம், அதாவது நம்முடைய ஆன்மீக பலம் உறுதியானதா, உயர்வானதா அப்படின்றது நாமே நம்ம கேட்டுக்கணும். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நீங்க என்ன பார்க்க வருவீங்கல்ல, மறுமையில் உங்களுக்கு மௌத்து வரும். கண்டிப்பா மௌத்துக்கு பிறகு நீங்க என்ன பார்க்க வந்துதான் ஆகணும். வரும் பொழுது நீங்கள் எப்படி அந்த நாளை எதிர்கொள்ள இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆன்மாவையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், என்ன தயாரிப்புகளோடு வருகிறேன் என்று அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், தக்குவாவோடு இருங்க அல்லாஹ் சொல்றான். ஈமான் கொண்டவர்களே தக்குவா. ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கு நம்ம என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு, நாளைக்கு காசு பணத்தை இல்ல, செல்வத்தை அல்ல, புகழை அல்ல, பேரும் புகழையும் அல்ல, என்ன பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறோம்னு இல்ல, இது எல்லாம் இந்த உலகத்தோடு இப்படி முடிஞ்சிடும். எல்லாம் சம்பாதிக்கணும், உலகத்துல வாழணும், எல்லா காரியமும் ஈடுபடணும். ஆனாலும் நாளைக்கு மறுமையில் என்னை நீங்க சந்திக்க வரும் பொழுது என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்றத நீங்க உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த ஆயத்து நமக்கு அப்படியே
உணர்வை ஏற்படுத்தக்கூடிய, உணர்வு பெற வைக்கக்கூடிய வசனம். ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வசனம். எனவே ரமலானை அடைந்த நாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் அடைய வேண்டும். காலம் கடந்து விடவில்லை. இந்த ஒரு இரவு இருக்கிறது. இன்றைய தினம் கடைசி நாள் என்றால் இன்றைய ஒரு இரவு இருக்கிறது. அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த இரவு கூட லைலத்துல் கத்ராக இருக்கலாம். அல்லது இந்த வருடத்தில் அடுத்த வருடம் நமக்கு ரமலான் இல்லை என்று அல்லாஹ்வுடைய அஜரில் இருந்தால் இந்த இரவு நமக்கான வாழ்க்கையை மாற்றக்கூடிய இரவாக இருக்கலாம். நம்மை சொர்க்கத்திற்குள் கொண்டு செல்லக்கூடிய இரவாக இருக்கலாம். நம்மை மேன்மையான ஒரு இடத்திற்கு மறுமைக்கு தயாராக்கப்படக்கூடிய இடமாக இது இருக்கலாம் இந்த இரவு. எனவே கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இரவை தயவு செய்து வீணாக்கி விடாதீர்கள். இந்த ஒரு இரவை ஏதாவது அமல்களில் ஈடுபடுங்கள். கடைசி காலமா ரமலானுடைய கடைசி நாட்கள் பசாரில் சுத்துறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு இருக்காம வேற தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாம இந்த ஒரு இரவை நீங்கள் ஆழமாக சிந்திச்சு, நமக்கு அடுத்த வருடம் அல்லாஹ் என்ன உத்தரவாதம் வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. அடுத்த வருடம் இருப்போமா இல்லையா என்றதெல்லாம் தெரியாது. நான் என்னவோ இதெல்லாம் ஒரு ஒரு பயங்காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு எப்படி நாம் சொல்கிறோனோ அதுதான் எனக்கும் அதுதான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைக்க வேண்டும் என்றால் இந்த இரவை நீங்கள் வீணாக்கி விடாமல். அதுபோன்று அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் லேசாக்கி இந்த ரமதானுடைய பொருட்டால நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தாலா இன்னும் நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு உத்வேகத்தையும் ஆற்றலையும் தரக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடு நம்ம இன்று ரமதானை வழி அனுப்பி வைப்பதற்காக ஒரு சிறிய துஆவை இன்ஷா அல்லாஹ் ஓதி நாம் வழி அனுப்பி வைப்போம் நம்முடைய விருந்தாளியை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு எல்லா அருளையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். நவைத்து صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. இந்த வருஷத்து ரமதான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுல் ஹய்யுல் கய்யூம் குல் தம்மி வ ஹத்தியாத்தி வ அத்தூபு இலைஹி. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم أتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم إن رمضان قد رحل وإنا نشهدك أن أحببناه فلا تحرمنا أجره ولا تحرمنا قبوله. اللهم إن رمضان قد رحل وإنا نشهدك إنا أحببناه فلا تحرمنا أجره ولا تحرمنا قبوله. يا الله ரமலானை, யா அல்லாஹ் ரமலான் எங்களை விட்டு செல்கிறது ரப்பே. யா அல்லாஹ் ரமலான் எங்களை விட்டு பிரிகிறது ரப்பே. நாங்கள் அதை நேசித்தோம் என்று உன்னிடத்தில் நாங்கள் சாட்சி சொல்கிறோம். யா அல்லாஹ் அதனுடைய நன்மைகளை எங்களிடமிருந்து நீ பறித்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளுதலை எங்களிடத்திலிருந்து மறுத்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ் ரமலானை யா அல்லாஹ் மறுபடியும் எங்களோடு இணைப்பாயாக.
اللهم تقبل منا صيامنا وقيامنا وركوعنا وسجودنا واجعله خالصا لوجهك الكريم. யா அல்லாஹ், எங்கள் நோன்பையும் இரவு தொழுகைகளையும் ருக்கூவையும் சுஜூதையும் அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவை அனைத்தும் உன்னுடைய முகத்திற்காக சுத்தமாக இஹ்லாஸாக செய்யப்பட்டதாக யா அல்லாஹ் ஆக்கி அருள்வாயாக. اللهم لا تجعلنا بعد رمضان من الغافلين ولا من العاصين وثبتنا على الطاعة يا رب العالمين. யா அல்லாஹ், ரமதானுக்கு பிறகு எங்களை அலட்சியமானவர்களாகவும் பாவிகளாகவும் ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், நன்மையிலே எங்களை நீ நிலைத்திருக்க செய்வாயாக. اللهم إنا ودعنا رمضان ولا ندري أنعود إليه أم لا فإن لم نعد فاكتبنا فيه من السعداء ومن المقبولين. யா அல்லாஹ், நாங்கள் ரமதானை விட்டு விடைபெறுகிறோம். யா அல்லாஹ், மீண்டும் அந்த ரமதானை நாங்கள் அடைவோமா என்று எங்களுக்கு தெரியாது. யா அல்லாஹ், நாங்கள் மீண்டும் அடையவில்லை என்றால் யா அல்லாஹ், இந்த ரமதானில் எங்களை நீ வெற்றி பெற்றவர்களாகவும் மன்னிப்பை பெற்றவர்களாகவும் யா அல்லாஹ் ஆக்கிவிடுவாயாக. எங்களுடைய ஹக்கிலே யா அல்லாஹ் இந்த ரமதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் மன்னிப்பை பெற்றவர்களாகவும் நீ யா அல்லாஹ் எழுதி விடுவாயாக. اللهم لا تخرجنا من رمضان إلا وقد غفرت لنا ذنوبنا كلها واعتقت رقابنا من النار. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் முழுவதும் மன்னித்த பிறகு மட்டுமே இந்த ரமதானை எங்களிடமிருந்து வெளியேற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ நரகத்திலிருந்து விடுவித்தவர்களாக நீ ஆக்கி வைப்பாயாக. ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربي يسر ولا تعسر وتمم بالخير. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியில வரக்கூடிய சனிக்கிழமை பெருநாளுடைய தொழுகைகள் காலை 8 மணிக்கு தக்பீர் சொல்லப்படும். 8:30 மணிக்கு பெருநாள் சிறப்பு தஸ்கிரா பயான் நடைபெறும். 8:50க்கு தொழுகை முறை விளக்கம் சொல்லிக் கொடுக்கப்படும், நியத்து சொல்லிக் கொடுக்கப்படும். அதைத் தொடர்ந்து 9 மணிக்கு சரியாக பெருநாள் ஈதுல் ஃபித்ர் தொழுகை நடைபெறும். அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாளை இஷா தொழுகை பாங்கு சொன்ன பிறகு வழமை போல 10 நிமிடம் பாங்கு சொன்ன பிறகு 10 நிமிடம் கழித்து நடைபெறும். அதற்கு அடுத்த சுபுகிலிருந்து, இன்னைக்கு சுபுகு இல்லை, நாளைக்கு அடுத்த சுபுகிலிருந்து இன்ஷா அல்லாஹ் சுபு தொழுகை பாங்கு சொன்னதிலிருந்து ஒரு அரை மணி நேரம், நோன்பு அல்லாத காலத்தில் எப்படி இருந்ததோ அது போன்று இன்ஷா அல்லாஹ் அரை மணி நேரம் இடைவெளிக்கு பிறகு சுபு தொழுகை நடைபெறும். அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் லேசாக்கி எல்லா துஆக்களையும் கபூல் செய்து எல்லா விதமான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி இந்த ரமதானை போன்று பல ரமதானை பெறக்கூடிய நசீபை நமக்கு தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.